ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டில் 2 முயல்கள் வாழ்ந்து வந்தன. அதில் ஆண் முயல் மிகவும் உழைப்பாளி. அது தினமும் நரியின் தோட்டத்தில் வேலை செய்து கிடைக்கும் காசை வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுத்தது. பெண் முயல் அந்த காசை மிகவும் சிக்கனமாக வைத்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி வந்தாள். ஒரு நாள் ஆண் முயல் சொன்னது, நமக்கும் ஒரு சின்ன தோட்டம் இருந்தால் நாமே உழைத்து நிம்மதியாக வாழலாம் அல்லவா? பெண் முயல் உடனே சொன்னாள், என்னிடம் சிறிது காசிருக்கிறது, அதை வைத்து ஒரு சின்ன நிலம் வாங்கலாம். ஆண் முயல் நரியிடம் சென்று ஒரு நிலம் கேட்டது. நரி தன்னிடம் இருந்த ஒரு உதவாத நிலத்தை முயல்களுக்கு கொடுத்தது. முயல்கள் மகிழ்ச்சியுடன் அந்த நிலத்தில் மண்ணை கொத்த ஆரம்பித்தன. அப்போது திடீரென்று மண்ணின் கீழே ஒரு பானை கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய தங்க காசுகள் இருந்தன. நேர்மையான முயல்கள் சொன்னன, இதில் பாதி நமக்கு, மீதியை நரிக்கு கொடுப்போம். அவர்கள் பானையை நரியிடம் கொண்டு சென்றனர். ஆனால் பேராசை கொண்ட நரி, இந்த பானை முழுவதும் என்னுடையது என்று கோபமாக கத்தியது. அதனால் முயல்கள் சிங்கராஜாவிடம் நீதி கேட்கச் சென்றன. சிங்கராஜா எல்லாவற்றையும் கவனமாக கேட்டு சொன்னார், நிலத்தின் கீழே கிடைத்த பொருள் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதனால் அந்த பானையை அரசாங்கத்திடம் கொடுத்து அதில் கிடைக்கும் 10% காசை முயல்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே செய்தார்கள். முயல்கள் மகிழ்ச்சியுடன் அந்த காசை பெற்றன. பேராசைப்பட்ட நரி மட்டும் ஏமாந்து போனது. நீதி: பேராசை கெடுக்கும், நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்.